இன்றைய அனுதின தியானம். அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பி இருக்கிறோம். 2 கொரிந்தியர் 1:10. அப்போஸ்தலராகிய பவுல் எங்களை தேவன் தப்புவிப்பார் என்று அவரை நம்பி இருக்கிறோம் என்று சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் தேவன் மேல் உள்ள நம்பிக்கை குறையும் போது நமக்கு பயம் வருகிறது. என்ன ஆகுமோ, ஏதும் நடந்து விடுமோ என்று பயப்படுகிறோம். நாம் பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் கண்டு பயப்படும் போது நம்முடைய கவனம் நம்மை தப்புவிக்கும் தேவன் மேல் ராமல் போகிறது. நம்மை தேவன் தப்புவித்தாரா? ஆம். கடந்த காலங்களில் நம்முடைய வாழ்க்கையில் நடைபெற்ற சம்பவங்களை நினைத்து பார்க்கும்போது அவர் நம்மை தப்புவித்த விதத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும். மேலும் தேவன் உங்களுக்கு யாராவது தீமை செய்ய நினைத்தால் அவைகளை நன்மையாய் மாற்றி உங்களை தப்புவிக்கிறார். யாக்கோபு தன்னுடைய வழிகளின் தேவன் தன்னை காப்பாற்றினால், நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும் என்று பொருத்தனை செய்தான். தேவன் யாக்கோபை தப்புவித்து காப்பாற்றினார். யாக்கோபின் மாமனாகிய லாபான் அவரை கொலை செய்ய திட்டமிட்டான். தேவன் லாபானை எச்சரித்து யாக்கோபை தப்புவித்தார். உங்களுக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு வல்லமை உண்டு, ஆகிலும் உங்கள் தகப்பனுடைய தேவன் நீ யாக்கோபோடே நன்மையே அன்றி தீமை ஒன்றும் பேசாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு என்று நேற்று ராத்திரி என்னோடே சொன்னார். ஆதியாகமம் 31:24. உங்களுக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு வல்லமை உண்டு, ஆகிலும் உங்கள் தகப்பனுடைய தேவன் நீ யாக்கோபோடே நன்மையே அன்றி தீமை ஒன்றும் பேசாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு என்று நேற்று ராத்திரி என்னோடே சொன்னார். ஆதியாகமம் 31:29. லாபான் யாக்கோபுக்கு தீமை செய்ய நினைத்தான், ஆனால் தேவன் யாக்கோபை அந்த தீமையிலிருந்து தப்புவித்தார். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ரோமர் 8:28. உங்கள் வாழ்க்கை நீங்கள் விரும்பும் விதத்தில் இல்லாமல் போகலாம், ஆனால் உங்களை தேவன் நடத்தும் பாதைகள் எப்போதும் உங்கள் வாழ்க்கையில் நன்மையாகவே அமையும். எனவே நீங்கள் உங்களை தப்புவிக்கும் தேவன் மேல் நம்பிக்கையாயிருங்கள். சிறுமைப்பட்டவனை அவனிலும் பலவானுடைய கைக்கும் சிறுமையும் எளிமையுமானவனை கொள்ளையிடுகிறவனுடைய கைக்கும் தப்புவிக்கிற உமக்கொப்பானவர் யார் கர்த்தாவே என்று என் எலும்புகள் எல்லாம் சொல்லும். சங்கீதம் 35:10. சத்துரு சிங்கம் போல் என் ஆத்துமாவை பிடித்து கொண்டு போய் விடுவிக்கிறவன் இல்லாமையால் அதை பீறாதபடிக்கு என்னை தப்புவியும். சங்கீதம் 7:2. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.